இங்க பிரச்சனை என்னன்னா எதற்காக இந்தியால எல்லா இடத்துலயும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்சஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இங்க அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அதாவது ஃபேக் டேட்டா போடணும். 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்காங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல மிக முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா 38 லட்சத்துல ஆரம்பிச்சு 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல. டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு. உன் டாக்குமெண்ட் இப்படி இல்ல, பட்டா சிட்டா 2 பேத்து பேர்ல இருக்கு, ஒரே குடும்ப பிரிவுன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சு 21 லட்சத்துல வச்சிருக்கலாம். சோ மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி இல்லாம பாருங்க. ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது. இங்க நேத்து கூட ரக்கா சொன்னாங்க, திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியா போடுறான் பஞ்சாயத்து லெவல். சோ எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்த கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறான். சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் பண்றாங்க? கலெக்டர் ஆபீஸ்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆபீஸ்ல போட்டுருக்காங்க. அவங்க வேலை தானே. அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை 25 கோடி விவசாயிகள் தமிழகத்தில் அது குறைவு வாங்கல. இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும். மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம். வாங்க எங்க அதிகாரிகள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு, நீங்க பதிவு பண்ணுங்க. அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும். ஆனா தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம். மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை.